ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம தேய்பிறை பஞ்சமி. இந்த பழத்தில் உங்கள் தேவையை எழுதி நிலைவாசலில் கட்டுங்கள், வாராகி உடனே தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாராகி என்பவள் மிகவும் துடியான தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தையை போன்றவள் தான் வாராகி. நம் மனதில் நேர்மையாகவும் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் வாராகியை வழிபடும் பொழுது ஒரு குழந்தையைப் போல ஓடி வந்து உங்கள் துயர் துடைப்பாள் வாராகி அன்னை. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமிக்கும் வாராகியை வழிபடுங்க. நம்ம எளிமையான பரிகாரம் ஒவ்வொரு மாதமும் சொல்லுவோம். அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அந்த வாராகியின் அந்த அற்புதத்தை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் காண முடியும். இன்றைக்கி அதே மாதிரி உங்கள் தேவையை நம்ம சொல்கிற இந்த பழத்தில் எழுதி நிலைவாசலில் கட்டினாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாள் வாராகி அன்னை. அதுவும் உங்கள் ஆசை அந்த நிலைவாசலில் இருக்கும் பொழுது உடனே அது நிறைவேறிவிடும். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அது என்ன பழம், எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாராகி பூஜை எப்படி செய்வது, வாராகி படமோ சிலையோ இல்லைன்னா நம்ம வீட்டிலையே எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம சேனல் வீடியோவில் போய் வாராகி வீடியோவை பார்த்தாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு ஒரு எளிமையான வழிபாடு, உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பொழுது தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 6ஆம் தேதி புதன்கிழமை காலை 6:38க்கு பஞ்சமி திதி ஆரம்பித்து மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8:21 அந்த பஞ்சமி திதி முடிகின்றது. வாராகிக்கு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வழிபாடு, இரவு வழிபாடு, மாலை நேரத்துக்கு மேலே செய்யக்கூடிய வழிபாடு தான் ரொம்பவே விசேஷம். அதனால் மே 6ஆம் தேதி நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்ய முடியாது. ஏன்னா 6:38க்கு தான் பஞ்சமி திதி பிறக்குது. அதனால் மே 6ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து அந்த மே 7ஆம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு வரைக்கும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா மே 7ஆம் தேதி காலை 8:21 அந்த பஞ்சமி திதி முடியுது. அதனால் நீங்கள் மே 6 மாலை 6 மணியிலிருந்து மே 7 காலை பிரம்ம முகூர்த்தம் வரைக்கும் தாராளமாக வாராகியை வழிபடலாம். இரவு நேர பூஜை தான் வாராகிக்கு மிக மிக உகந்த ஒரு பூஜை. இப்போ நம்ம வாராகி வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ்ஜை தொடவே கூடாது. நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு வாராகி படமோ சிலையோ இருந்துச்சுன்னா அதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் செந்நிற பூக்களால் வாராகியை அலங்காரம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா என்ன மலர் கிடைக்குதோ அதை வைங்க. சிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்யாமல் வாராகி சிலையை வைத்து கொள்ளக்கூடாது. அதனால் ஒரு பால் மட்டுமாவது ஊற்றி நீங்கள் அபிஷேகம் செஞ்சுருங்க. இப்போ எங்கிட்ட வாராகி சிலை படம் எதுவுமே இல்லை, நாங்கள் எப்படி இந்த பரிகாரம் செய்கிறது அப்படின்னா, ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதை வாராகியாக பாவித்து நீங்கள் வழிபட வேண்டும். பக்கத்தில் 2 விரலி மஞ்சளை வச்சுருங்க. வாராகி அன்னை அந்த தீப ஒளியில் ஜோதியாக உங்கள் வீட்டில் எழுந்தருள்வாள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தீப தூப ஆராதனைகள் சாம்பிராணிலாம் போட்டுட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் வைங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த கிழங்கு வகைகள், கடலை வகைகள் இதெல்லாம் வச்சு வழிபடலாம். இப்போது இந்த பரிகாரத்துக்கு தேவையானது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சை பழத்தை சுத்தமாக கழுவிட்டு எந்த ஒரு புள்ளிகளோ கரும்புள்ளிகளோ அழுகலோ வெடிப்போ இல்லாமல் பார்த்து எடுத்துக்கிறங்க. உங்கள் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த எலுமிச்சம்பழம். அதனால் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு வாராகி முன்பு ஒரு பிளேட்டில் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சுருங்க. வச்சுட்டு பஞ்ச தீபம் தனியாக ஏற்றிக்கிறங்க. அதாவது இந்த மாதிரி குத்து விளக்கு இருந்தால் ஏற்றலாம், அல்லது 5 அகல் விளக்குகளை ஏற்றி நீங்கள் வழிபடலாம். இப்போது அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு வலது கையில் வைத்து கொள்ளுங்கள். வாராகியை ஓம் வாராகி வஜ்ர கோஷம், ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு உங்களுடைய என்ன ஆசையோ அதை இந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதுங்க. ஒரே ஒரு வரியில் எழுதுனா போதும். அதாவது இப்போ பணம் தான் உங்களுக்கு பிரச்சனை வாழ்க்கையில், பணம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா பணம் அப்படின்னு மட்டும் அந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதுங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த பணம் அப்படின்று எழுதுறத கருநீல பேனாவோ மார்க்கரோ ஸ்கெட்சோ அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடியதை வச்சு பயன்படுத்தி எழுத வேண்டும். ஏன்னா வாராகிக்கு உகந்த நிறம் அந்த கருநீல நிறம் தான். அதனால் அது இன்னுமே விசேஷமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். பணம் வேணும்னா பணம்னு எழுதுங்க, வேலைன்னா வேலைன்னு கேளுங்க, அல்லது சொத்து வீடு வாசல் அந்த மாதிரினா அப்படி எழுதுங்க. கடன் தொல்லை தீரணும் அப்படின்னா கடன் அப்படின்னு எழுதுங்க, நோய் தீரணும்னா நோய்,
அப்படின்னு சொல்லி எழுதினாலே போதும். நம்ம வந்து வேண்டிக் கொண்டாலே நம்மளுக்கு அந்த பலனை கண்டிப்பா வாராகி அன்னை தருவாள். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்த நல்லா வேண்டிட்டு அதில எழுதிட்டு, வாராகி அன்னையே இத எனக்கு நிறைவேற்றி கொடுங்கள்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிருங்க. அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணியில இந்த எலுமிச்சம்பழத்த முடிச்சு, வாராகி பாதத்தில கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. வச்சு தீப தூப ஆராதனைகள்லாம் காண்பிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, இந்த மூட்டைய எடுத்துட்டு போய் நிலைவாசல்ல கட்டணும். நிலைவாசல்ல நீங்க ஆணி இருந்தா அப்படியே கோர்த்து போட்டுறலாம். அல்லது ஒரு நூல் எடுத்து நீங்க நிலைவாசல்ல ஏதாவது நம்ம வச்சிருப்போம். அதில வந்து கட்டி விட்டுருங்க. அவ்வளதான் வந்து இந்த பரிகாரம். நிச்சயமா இந்த நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்களோ இந்த எலுமிச்சை பழத்தில, கண்டிப்பா அத உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாள் வாராகி அன்னை. இது வந்து நிறைய பேரு செஞ்சு பார்த்துட்டு பலனடைந்த ஒரு பரிகாரம். ஏன்னா, வாராகி வழிபாடே விசேஷமானது. அது எலுமிச்சம்பழம் அதைவிட விசேஷமானது. இது எல்லாமே ஒன்று சேரும் பொழுது நிச்சயமா உங்க ஆசை, உங்க வேண்டுதல், உங்க விருப்பம் வந்து நிறைவேறும். உங்க பிரச்சனைகள் வந்து சரியாகும். எந்த பிரச்சனையாவது சரியாகணும் அப்படின்னா, அத கூட நீங்க இதில வந்து தாராளமா எழுதலாம். இது வந்து உங்க நிலைவாசல்ல இருக்கும் பொழுது நிச்சயமா சீக்கிரமே அதை நிறைவேற்றி கொடுப்பாள் வாராகி அன்னை. ஏன்னா, அந்த நிலைவாசலுக்கென்று ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்கு. பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு தெய்வீக சக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து உங்க வேண்டுதல் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, அது உண்மையிலேயே அது சீக்கிரம் நிறைவேறிவிடும். அதுவும் வாராகி அன்னை உடனே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாள். கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரம், எளிய பரிகாரத்த நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க வியூவர்ஸ். நம்ம சொன்னது எல்லாமே உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். ஓம் வாராகி வஜ்ர கோஷம். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.